அரசாங்க பணிகள் விரைவாக நடக்கக்கூடும். அந்த அரசாங்க பணிகளில் ஒரு நல்ல மாற்றம், அரசாங்கத்தினால சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அற்புதமான தருணம் தான் இந்த ஆவணி மாதம். புதியதாக சொத்துக்கள் வாங்குவது தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளை சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பா வாகனங்களை ஓட்டி செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருந்து விடுவது சிறப்பு. ஏன்னா அதே நேரத்தில் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்களேன். காரணம், வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுவரி இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எதிலுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கன்னிராசிக்கு அமைகின்ற. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையாகட்டும் தாமதம் நீங்கும். வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து செல்வது நல்லது. காரணம் என்னன்னா, நமக்கு எல்லாம் தெரியும், சனியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி எல்லாம் சொன்னாலும் கூட கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் ஒரு வாக்கு சனி என்று ஒரு நிலை. அதை சோடி பிரசனம் சொல்கிறது. நீங்கள் நல்லதே சொன்னாலும் கூட அது உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும். கவனமாக இருந்து விடுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலத்தில் சிறப்பது. குறிப்பா சொல்ல போனா புதன் பலம் பெற்று 10, 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு யோகத்தை தான் தரும். இதுவரை புதனால எந்த பலனையும் எந்த காலத்திலும் பெற முடியாமல் இருந்தவங்களுக்கு அற்புதம்.